அன்பர்களே, இந்த பதிவில் நாம் உயிர்களுக்கும் கோள்களுக்கும் உள்ள தொடர்பு என்ன, பகல் இரவு பிறந்த பலன் என்ன என்பது பற்றி பார்ப்போம். அண்டம் பிண்டம் நிறைந்து நின்ற ஆதிநாதனே போற்றி, அகண்ட பரிபூரணத்தின் ஆதி சாத்தனே போற்றி. இறைவனின் படைப்பியல் ஊழ் விதிப்படி உயிர் சீவன்கள் ஒவ்வொன்றும் தான் செய்த பாவம் புண்ணியம், அதாவது நல்வினை அல்லது தீவினை அடிப்படையில் அதன் கர்ம வினைகளை அனுபவிக்கும் பொருட்டு அவைகளுக்கு பிறவிகள் நிகழ்கின்றன. இவ்வூழ் விதிப்படி பிறப்பெடுத்த உயிர் சீவன்களுக்கான கர்ம வினைகளை வழங்கி நிர்வகிக்கும் பொறுப்பு நிர்வாகிகளாக சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, ராகு, கேது ஆகிய 9 கோள்களும் உள்ளனர். இந்த கோள்கள் ஒவ்வொன்றும் தங்களது பலன் தரும் தன்மையில், அதாவது காரகத்துவத்தின் அடிப்படையில் ஊழ் எனும் விதி தவறாது ஒவ்வொரு உயிர் சீவன்களையும் நிர்வகித்து வருகிறார்கள். இந்த 9 நாயகர்களின் பலன் தரும் தன்மையை விளக்குவதற்காக நமது ஆசீவக ஐயனார்களும் சித்தர்களும் வகுத்து தந்ததுதான் 9 வான்கதிர்கள் அல்லது 9 ஒளிக்கதிர்கள் எனும் தத்துவம். இவ்வாறு உயிர் சீவன்களின் வாழ்வியலில் தாக்கத்தை ஏற்படுத்தி வருகிற இக்கோள்களின் தாக்கமானது பிறப்பெடுத்த ஒருவரின் பிறப்பு நேரம் பகல் எனும்போது ஒருவித தாக்கத்தையும், இரவு எனும்போது வேறுவித தாக்கத்தையும் ஏற்படுத்தி வருகிறது. எனவே பிறந்த ஒவ்வொருவரும் தங்களது பிறப்பு நேரம் பகலா அல்லது இரவா என்பதையும் அதற்கேற்ப பலன்களையும் தெரிந்து கொள்வது நல்லது. ஒருவருடைய ஜாதகத்தில் உள்ள 12 ராசி வீட்டில் சூரியன் நின்ற ராசி கட்டத்திலிருந்து 6 கட்டங்களுக்குள் லக்னம் அமைந்திருந்தால் அந்த ஜாதகரின் பிறந்த நேரம் பகல் காலம் ஆகும். அதே நேரம் ஒருவருடைய ஜாதகத்தில் உள்ள 12 ராசி வீட்டில் சூரியன் நின்ற ராசி கட்டத்திலிருந்து 7 முதல் 12 கட்டங்களுக்குள் லக்னம் அமைந்து இருந்தால் அந்த ஜாதகரின் பிறந்த நேரம் இரவு காலம் ஆகும். இதனை இன்னும் விளக்கமாக சொல்ல வேண்டும் எனில், ஒரு நாளுக்கு உண்டான 24 மணி நேரத்தை 12 ராசிகளுக்கும் பிரித்து பங்கிட்டால் ஒரு ராசிக்கு 2 மணி நேரம் வீதம் வரும். ஆகவே ஒரு ஜாதகத்தில் உள்ள 12 ராசி வீட்டில் எந்த வீட்டில் சூரியன் நிற்கிறதோ அந்த இடமே அன்றைய நாளில் சூரிய உதயம் முதல் உள்ள 2 மணி நேரம் என கணக்கில் கொண்டு 6 கட்டங்கள் வரை உள்ள 12 மணி நேரத்தை பகல் என கணக்கிடப்படுகிறது. இந்த அடிப்படையில் நம்மில் பலர் பகலில் பிறந்திருப்பர், இன்னும் பலர் இரவில் பிறந்திருப்பர். நமது பிறப்புக்கள் இவ்வாறு அமைந்திருக்கும் நிலையில் இங்கு பலருக்கும் ஒரு கேள்வி எழுகிறது. அது பகலில் பிறந்தவருக்கும் இரவில் பிறந்தவருக்கும் அடிப்படையில் எதுவும் வேறுபாடு உண்டா? உண்டு எனில் என்ன வேறுபாடு? இந்த கேள்வி அடிப்படையில் நாம் பலன் சொல்ல வேண்டுமானால், பகல் நேரத்தில் பிறந்தவர் சூரியனின் ஒளி பெற்று வாழ்க்கையில் சிறந்து விளங்குவார். தந்தையிடம் அன்பு கொண்டவராக இருப்பார். மேலும் தந்தையின் செல்வம் தனக்கு கிடைக்கப்பெற்று தனது குலத்திற்கு பெருமை சேர்ப்பவராக இருப்பார். பகல் நேரத்தில் பிறந்த ஒருவரின் அமைப்பு இவ்வாறு இருக்க, ஒரு ஜாதகர் இரவு நேரத்தில் பிறந்திருந்தால் அவர் சந்திரனின் குளிர்ந்த ஒளியை பெற்றவராக, தாயின் மீது அன்பும் தாய்வழி
உறவில் நாட்டமும் உடையவராகவும், அவருக்கு எல்லாம் இருந்தும் எதுவும் இல்லாதவர் போன்ற நிலையை உடையவராகவும், இளகிய மனம் கொண்டவராகவும் திகழ்வார் எனும் இச்செய்தியோடு மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி.